வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா தேர்வு 5 தான் வந்து பார்க்க போறோம். தேர்வு 5ல் வந்து என்னென்ன டாபிக் வந்து பார்க்க போறோம்னா அலகு 1ல் வந்து லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு தான் வந்து பார்க்க போறோம். இந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு இது 8மே வந்து மைமொழி எழுத்துக்கள் தான். அலகு 7ல் திருக்குறள் வந்து பார்க்க போறோம். மொத்தம் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்க்க போறோம். இந்த பிடிஎஃபோட கூகுள் ஃபார்ம் அண்ட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வலி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, காற்று. கொஸ்டின் நம்பர் 2, தலை என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் பி, விலங்கு. தலைனா விலங்கு. மேக்சிமம் வந்து எந்த வகையான வந்து லா இல்லைனா ரா வந்து கொடுக்குறாங்கன்னு பாருங்க. சின்ன லா கொடுக்குறாங்களா இல்லை சிறப்பு லா கொடுக்குறாங்களா பாருங்க. மேக்சிமம் பார்த்துட்டு வந்து ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தலை என்ற சொல்லின் பொருள் என்ன? மேல இருக்க தலைனா விலங்கு, கீழே இருக்க தலைனா? ஆன்சர் சி, தலைத்தல். கொஸ்டின் நம்பர் 4, தலை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, ஒரு உறுப்பு. கொஸ்டின் நம்பர் 5, அலகு என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் பி, பறவையின் மூக்கு. கொஸ்டின் நம்பர் 6, அலகு என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் சி, பெண்மயில். மேல இருக்க அலகு பார்த்தீங்கன்னா பறவையின் மூக்கு, கீழே இருக்க அலகு வந்து பெண்மயில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. சிறப்புலா வந்தா அந்த அலகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கவின், வனப்பு, எழில். இது மூணுமே வந்து சரி. அதனால ஆன்சர் வந்து டி, அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 8, எழில் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, அலகு. கொஸ்டின் நம்பர் 9, அலை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, கடல் அலை. கொஸ்டின் நம்பர் 10, அலை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, புற்று. கொஸ்டின் நம்பர் 11, அனல் என்ற சொல்லின் பொருள் என்ன? அனல்னா ஏ, தாடி, கழுத்து. கொஸ்டின் நம்பர் 12, அணி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சி, பசு. கொஸ்டின் நம்பர் 13, அன்னம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, சோறு இல்லைன்னா அன்னப்பறவைன்னு சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 5, அனல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, நெருப்பு. இந்த அனல்னா வந்து நெருப்பு. மேலே வந்து பார்த்தோம்ல அந்த அனல்னா வந்து தாடி இல்லைனா கழுத்து. கொஸ்டின் நம்பர் 15, அணு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, நுண்மை. கொஸ்டின் நம்பர் 16, அணை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, படுக்கை. கொஸ்டின் நம்பர் 17, அண்மை. ஆன்சர் பி, அருகில். கொஸ்டின் நம்பர் 18, அண்ணன் என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் பி, தமையன். கொஸ்டின் நம்பர் 19, காணல் என்ற சொல்லின் பொருள் என்ன? காணல்னா வந்து பார்த்தல். ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 20, கனி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, கனித்தல். கொஸ்டின் நம்பர் 21, அறை என்ற சொல்லின் பொருள் என்ன? அரணா பாம்பு. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 22, அறம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, தர்மம். கொஸ்டின் நம்பர் 23, அரி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, அரிசி. கொஸ்டின் நம்பர் 24, அரி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, அறிந்து கொள். கொஸ்டின் நம்பர் 25, அரிய என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சி, கிடைத்ததற்கு அரிதான. கொஸ்டின் நம்பர் 26, அரண் என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் ஏ, சிவன். கொஸ்டின் நம்பர் 27, அரண் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, தர்மம். மேல இருக்க அரண் வந்து சிவன், கீழே இருக்க அரண் வந்து பார்த்தீங்கன்னா தர்மம். கொஸ்டின் நம்பர் 28, அறிவை என்ற சொல்லின் பொருள் என்ன?
ஆன்சர் ஏ பெண். அறிவைனா வந்து பெண். கொஷின் நம்பர் 29. அறிவை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சி அறிவு. கொஷின் நம்பர் 30. அருகு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி புல் வகை. கொஷின் நம்பர் 31. அருகு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி குறைந்து போதல். கொஷின் நம்பர் 32. அக்கறை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சி அந்த கரை. கொஷின் நம்பர் 33. கன்னி என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் சி குமரி பெண். கொஷின் நம்பர் 34. திண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ உறுதி. கொஷின் நம்பர் 35. அலை என்ற சொல்லின் பொருள் என்ன? அலைனா வந்து கூப்பிடு. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 36. இலை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி செடி. கொஷின் நம்பர் 37. எந்த சொற்கள் இன்சொற்கள் என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் டி வஞ்சனை இல்லாத அன்பான சொற்கள். கொஷின் நம்பர் 38. நெஞ்சம் உவந்து ஈகை செய்வதை விட எது நல்லது என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் சி முகமலர்ச்சியுடன் இனிய சொற்களை பேசுபவனாக இருத்தல் வேண்டும். கொஷின் நம்பர் 30. எப்படிப்பட்ட சொற்கள் இன்மை மறுமை இரண்டிலும் இன்பம் கொடுப்பதாக வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் ஏ பிறருக்கு துன்பம் தராத இனிய சொற்கள். கொஷின் நம்பர் 40. முகந்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகந்தானம் இன்சொல்லினேர். நம்பர் சி அறம். கொஷின் நம்பர் 41. இனிய சொற்கள் இருக்க தீய சொற்களை பேசுவது எதற்கு ஒப்பாக கூறுகிறார்? ஆன்சர் பி கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு. கொஷின் நம்பர் 42. இனிய சொற்கள் இன்பத்தை தரும் என அறிந்தவன் கடுஞ்சொற்கள் பேசுவதனால் என்ன பயன் இருக்கும் என்பதனை வள்ளுவர் எந்த குறள் மூலம் கூறுகிறார்? ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 43. அறனறிந்து மூத்த டேஸ் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். ஆன்சர் ஏ அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 44. ஆன்சர் டி பேணி. கொஷின் நம்பர் 45. நண்பர்களே கொஷின் நம்பர் 45க்கு வந்து ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து ஆன்சரை வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்க்குறேன். இதோட வந்து தேர்வு வந்து 5 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து தேர்வு வந்து 6 பார்ப்போம். உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் அண்ட் பிடிஎஃப் வந்து வேணும்னு வச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஃபுல் டீல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் வந்து எஸ்ஐயோட டெஸ்ட் பேட்ச் வந்து நியூ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் அந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.